ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தனுசு ராசி நேயர்களே, வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கப் போகிறது என்று பார்ப்போம். தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசியாகும். காலபுருஷனின் பிரம்ம முகூர்த்த ராசி. உலகிற்கே பாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் புண்ணிய ராசி. குரு பகவானின் மூல திரிகோண வீடு. தன்மானம் கௌரவத்தின் பிறப்பிடமே உங்கள் தனுசு ராசியாகும். நெருப்பு தத்துவத்தில் இயங்கக்கூடிய தர்ம ராசியாகும். இந்த ராசியின் நெருப்பு தத்துவமானது கோவில்களிலும் யாகங்களிலும் எழுப்பப்படும் வெப்ப ஆற்றலை குறிக்கிறது. இந்த ராசியில் பிறப்பவர்கள் நேர்மை குணம் கொண்டவர்களாகவும் சத்தியம் தவறாத உத்தமர்களாகவும் இருப்பார்கள். பொது நலனுடன் செயல்படுவதே இவர்களின் குறிக்கோளாகும். இவர்கள் பிறருக்கு உதவுவதிலேயே மன நிம்மதி அடைகின்றனர். கோவில் திருப்பணிகள், அன்னதானம், தான தர்மங்கள் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். பிறரிடம் எளிதில் நற்பெயரை பெற்றுவிடுவார்கள். இவர்கள் பொய் பேசுவது என்பது அரிதான ஒன்று. நடுத்தர உயரமும் நல்ல தேக ஆரோக்கியமும் உடையவர்கள். வசீகர தோற்றம் கொண்டவர்கள். இவர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் தொழிலில் நீண்ட நாள் இருப்பது நல்லது. உண்மை பேசுவதையே இவர்கள் அதிகம் விரும்புவதால் இவர்களின் நட்பு வட்டாரம் கொஞ்சம் சிறியதாகவே இருக்கும். பல தொழில்கள் மற்றும் வேலை பற்றிய அனுபவ அறிவை பெற்றிருப்பார்கள். யாரிடமும் எதையும் கேட்டு பெற விரும்பாதவர்கள். அதிக தன்னம்பிக்கை உடைய மனிதர்களாக இருப்பார்கள். ராசியில் அமரும் கிரகங்களை பொறுத்து குணநலனில் மாறுபாடுகள் ஏற்படும். சனி பகவான் தற்பொழுது 6/3/2026 அன்று கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு தற்பொழுது பயிற்சி அடைகிறார். இவர் இந்த மீன ராசியில் 6/3/2026 முதல் 24/4/2028 வரை சஞ்சாரம் செய்வார். தற்பொழுது சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக பயிற்சியாகிறார். இதுநாள் வரை சனி பகவான் உங்கள் 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். தொழிலில் வெற்றி, வாழ்வின் முக்கியமான சுப நிகழ்வுகள், திருமணம் போன்றவற்றை நடத்தி கொடுத்துள்ளார். நல்ல வேலை கிடைத்திருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைத்திருப்பார்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாய் இருந்திருப்பார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளையே சனி பகவான் இதுநாள் வரை கொடுத்து கொண்டிருந்தார். சகாய சனியாக இருந்தவர் தற்பொழுது சுகஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது பொதுவாக வீண் அலைச்சல்களை அதிகப்படுத்துவார். உறவினர்களுடன் விரோதம் ஏற்படும். தாயின் உடல் நலம் பாதிக்கப்படும். உங்கள் தேக ஆரோக்கியமும் குறையும். சனி பகவான் தற்பொழுது பெயர்ச்சியாவது உங்கள் ராசி அதிபதியின் மற்றொரு வீடான மீன ராசி என்பதை மறந்து விடாதீர்கள். சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். எனவே அவர் உங்களுக்கு பெரிய அளவு கெடுதல்களை செய்துவிட மாட்டார். வேலை மற்றும் தொழில் விஷயமாக அதிக பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். இடமாற்றம் ஏற்படும். தாயின் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். ஒன்று போனால் ஒன்று என ஏதேனும் ஒரு உடல்நல உபாதைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நுரையீரல் மற்றும் கல்லீரல் பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. வீடு, வண்டி, வாகனங்களில் செலவுகள் அதிகரிக்கும். அதன் மூலம் பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள். அல்லது புதிதாக வீடு போன்றவற்றை வாங்குவதற்காக கடன் பெற்று அதனை அடைக்க அலைய வேண்டி வரும். இவை அனைத்தும் சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்தால் ஏற்படுத்தும் கெடுபலன்கள் ஆகும். ஆனால் தற்பொழுது சனி பகவான் அமர்ந்திருப்பது உங்கள் ராசிநாதனின் மற்றொரு வீட்டில். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் தற்பொழுது அவர் பெயர்ச்சியாகிறார். எனவே உங்களை கெடுக்க உங்கள் ராசிநாதன் அனுமதிக்க மாட்டார். அது மட்டுமின்றி சனி பகவான் பெயர்ச்சியான 3 மாத காலத்திலேயே குரு பகவானானவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச பெயர்ச்சி அடைகிறார். அது மட்டுமில்லாமல் அவரின் 9ஆம் பார்வை மீன ராசியில் உள்ள சனி பகவானின் மீது விழுகின்றது. உச்சம் பெற்ற குரு பகவானின் பார்வை பெறும் சனி பகவானும் அந்த 4ஆம் இடமும் குருவின் பார்வையால் புனிதப்படுகிறது. இதனால் உங்கள் அலைச்சல்கள் குறையும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, வாகனம், நிலம் போன்றவை வாங்கும் யோகம் கிட்டும். 8ஆம் இடத்தில் ஓர் கிரகம் உச்சம் அடையும் பொழுது லாட்டரி யோகத்தை ஏற்படுத்துகிறது. 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதும் 8இல் குரு பகவான் உச்சம் அடைவதும் புதையல் யோகத்தை குறிக்கிறது. எனவே இந்த வருடத்தின் இறுதிக்குள் ஒரு பெரும் தொகை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலம் கிடைக்கும்.
நிச்சயமாக இந்த வருடத்தில் வீடு அல்லது நிலம் அல்லது மனை உங்கள் கைக்கு வரும். இவை உங்கள் உழைப்பினால் தான் ஏற்பட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. உங்கள் பாட்டன் வழி சொத்து நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவை நல்ல முடிவு ஏற்பட்டு உங்கள் கைக்கு வந்து சேரும். அல்லது உங்கள் தந்தையாரின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது உங்கள் மனைவி வழி அல்லது கணவன் வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரலாம். லாட்டரி போன்ற விஷயங்கள் மூலம் பெரும் பணம் வரக்கூடும். ஆன்லைன் விளையாட்டுகள் அல்லது ட்ரேடிங் மூலமும் அதிக லாபம் உங்களால் ஈட்ட முடியும். நிச்சயமாக இந்த வருட இறுதிக்குள் எதிர்பாராத இடத்திலிருந்து அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் திசா புக்திகளுக்கு ஏற்ப அவை லட்சங்களில் கிடைக்குமா அல்லது கோடிகளில் கிடைக்குமா என்பது நிர்ணயிக்கப்படும். இந்த வருடத்தின் இறுதியில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவார். அதற்கு முன் உங்களுக்கு இந்த யோகமானது ஏற்பட்டுவிடும். 8ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி உச்சமாவதாலும் அவரின் பார்வை வலுவாக 4ஆம் இடத்தின் மீதும் 2ஆம் இடத்தின் மீதும் விழுவதால் நிச்சயமாக சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, ஆடம்பர பொருட்சேர்க்கை போன்றவை ஏற்படும். பொருளாதார ரீதியாக உங்கள் குடும்பம் தன்னிறைவை அடையும். 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் தன் 7ஆம் பார்வையால் உங்கள் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலை மற்றும் தொழிலில் மிகுந்த கவனமாக இருங்கள். வேலையாட்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்காதீர்கள். தொழிலில் வரவு செலவுகளை ஒரு முறைக்கு இருமுறை கணக்கு பாருங்கள். வேலை செய்பவர்களுக்கு வேலையில் மேலதிகாரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும். வேலையில் நீங்கள் வேறு கிளைகளுக்கும் மாற்றப்படலாம். உங்களுடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். கர்மகாரகரான சனி பகவான் உங்கள் கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் வேலையில் பஞ்சுவாலிட்டி என்பது மிகவும் அவசியம். இதுநாள் வரை நீங்கள் செய்த தவறுகள் பெரிதாக கண்டு கொள்ளப்பட்டிருக்காது. ஆனால் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் சிறிய தவறு செய்தாலும் அந்த தவறு பூதாகரமாக வெடிக்கும். எனவே வேலை செய்யும் இடத்தில் அடுத்தவர்களின் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாதீர்கள். உங்களின் வேலையை மட்டும் திறம்பட செய்வது நல்லது. தற்சமயம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரித்து வருகிறார். அது அவருக்கு பகை வீடாகும். அங்கு இருக்கும் அவரால் உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகளை செய்ய முடியாது. எனவே அவர் கடகராசிக்கு பெயர்ச்சியாகும் வரை சில பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அவர் உச்சம் பெற்ற பிறகு அவரின் பார்வையும் உச்ச சஞ்சாரமும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வரப்போகிறது. சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவர் உச்சம் பெறுவதாலும் அவரின் பார்வையை சனி பகவான் பெறுவதாலும் உங்கள் வாழ்வின் பொருளாதார ரீதியாக பெரும் திருப்புமுனையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமையப் போகிறது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அமையப் போகிறது. வீடு கட்டுவதை தன் வாழ்நாள் கனவாக கொண்ட பலருக்கு சொந்த வீடு வாங்கவோ அல்லது கட்டவோ யோகமானது ஏற்படும். உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரப்போகின்ற சனி பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு வாருங்கள். குருவின் பெயர்ச்சி வரை சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில் எல் தீபம் ஏற்றி வாருங்கள். சனிக்கிழமை மட்டும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். இந்த பரிகாரம் உங்களின் உடல் நலம் மற்றும் உங்கள் தாயாரின் உடல் நலம் பாதிப்படைவதை கட்டுப்படுத்தும். தனுசு ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.